ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருத்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு பெருமாள் திருத்தலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டாலே அதுக்கு மிக அருகில் இருக்கும் ராமேஸ்வரமும் சேதுக்கரையும் தான் நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாக காசிக்கு போகிற எல்லாருமே ராமேஸ்வரம் போய் வழிபடுறது ஒரு நியதி. அது மட்டும் அல்லாமல் இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பதற்காக சேதுக்கரைக்கு தான் மக்கள் இன்னைக்கு அதிகமாக போயிட்டுருக்காங்க. சேதுக்கரைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் திருத்தலம் பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கோவிலின் தல வரலாறையும் சிறப்புகளையும் நடை திறக்கும் நேரங்கள் பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேதுக்கரையிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில். இந்த திருத்தலம் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோவில் காலை 6 மணியிலிருந்து 12:15 வரையிலும், மாலை 4 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். ராமாயணத்துடன் மிக தொடர்புடைய ஒரு கோவில் தான் இந்த திருப்புல்லானி. அதனால் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாக பேசப்படுற பெருமாள் கோவில்களில் இந்த திருத்தலமும் ஒன்று. இப்போது கோவிலின் தல வரலாறு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். புல்லவர், காவலர், கண்ணவர் அப்படின்னு 3 மகரிஷிகள் இருந்திருக்காங்க. அவங்களோட தவத்திற்காக பெருமாள் அரசமரமாக காட்சியளித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஆதி ஜெகநாத பெருமாளாகவும் காட்சி தந்திருக்காரு. தசரத பெருமானுக்கு ராமபிரான் பிறப்பதற்காக அருள் புரிந்ததால பெரிய பெருமாள் என்றும் இந்த திருத்தலத்தில் அழைக்கப்படுகிறார். நான் இந்த திருத்தலம் ராமாயணத்தோட தொடர்புடையது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் மகாபாரதம் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அடிக்கடி டிவிகளில் பார்க்குற ஒரு விஷயந்தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ நமக்கு ஓரளவுக்கு இதை பற்றி தெரியும். ராமர் இலங்கையில் இருக்க சீதையை மீட்பதற்காக கடலில் பாலம் கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கடல் அரசனை கூப்பிட்டு அனுப்புகிறாரு. அவர்கிட்ட ஏதாவது யோசனை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த சமயம் கடலில் உள்ள மீன்களுக்கு இடையே ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட கடல் அரசனால் 3 நாட்கள் ராமரை மீட் பண்ணவே முடியல. அப்போது ராமர் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு பேர் தான் திருப்புல்லானி அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படி 3 நாட்கள் கழித்து கடலரசன் ராமரை சந்தித்து மன்னிப்பு கேட்டாராம். அதனால இன்றளவும் அந்த கோவிலில் சமுத்திரராஜன் சமுத்திரராணியுடன் சயனமார் சந்நிதியாக முன் மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த கோவிலின் தல விருட்சம் அரச மரமாகும். அது மட்டுமல்லாமல் பொதுவாக பெருமாள் கோவில் அப்படின்னாலே பொங்கல் புளியோதரை தாங்க பிரசாதமாக கிடைக்கும். ஆனால் திருப்புல்லானியை பொறுத்தளவுக்கு பாயாசம் தாங்க பிரசாதமாக தர்றாங்க. தசரதனுக்கே இந்த பாயாசத்தை அருந்தியதால் தான் ராமபிரானே பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த கோவிலுக்கு போய் ஒரு முறை இந்த பிரசாதத்தை வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும். பெரும்பாலும் இந்த கோவிலில் பிரசாதம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளே கொடுத்து முடிச்சுருவாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நிச்சயமாக எல்லாருமே இந்த கோவிலை ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள். ஏன்னா பெருமாள் கோவில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.